ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஐஏ ரிச்சர்ட்ஸ் யூஸ் பண்ண ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன, வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம், செகண்ட் ஒன் டெனர் அண்ட் வெஹிக்கல், தேர்ட் ஒன் ஃபீட் ஃபார்வர்ட், ஃபோர்த் ஒன் பேட்டிக் கம்யூனிகேஷன். ஸோ இந்த 4 டெர்ம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஃபோர் கோயிங் டு எக்ஸ்பிளைன், நம்ம என்ன பண்ணலாம், இதை நான் ஒரு தடவை படித்து காமிச்சிடறேன் உங்களுக்கு. எ மெத்தட் ஆஃப் அனலைசிங் லிட்ரேச்சர் பேஸ்டு ஆன் க்ளோஸ் ரீடிங் வித்தவுட் பீரியர் கான்டெக்சுவல் நாலேஜ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கை, ஒரு லிட்ரேச்சரை, ஒரு இலக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம் சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அனலைஸ் பண்ணுறது தான், எக்ஸாமின் பண்ணுறது தான், துருவி பார்க்குறது தான். இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன சொல்லுது இந்த டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் டோன்ட் நீட் டு see the author intention and as well as historical background. மற்றபடி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உங்களுக்கு தேவையில்லை ஆத்தர் எந்த நோக்கத்துக்காக எழுதியிருக்காரு, எந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு இந்த ஒர்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கவே வேண்டாம். அதை கம்ப்ளீட்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெஃபினெட்லி ஷியோர்லி யூ கேன் அவாய்ட் இட். நீங்கள் என்ன பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். ஆத்தரோட இன்டென்ஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு, புறக்கணிச்சிட்டு டெக்ஸ்ட்டு மட்டும் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஐஏ ரிச்சர்ட்ஸ் இங்கே காயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் டெனர் அண்டு வெஹிக்கல். இது சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லலாம்னா, வி கேன் சே இன் சிம்பிளி மேனர் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வி ஆல் நோ அபவுட் திஸ் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஓகேங்களா, சிமிலி, மெட்டஃபர். ஸோ ஓகேங்களா, ஃப்ரம் விச் வி ஏபிள் டு ஃபெச் த நாலேஜ். ஓகே, நம்மளால் அந்த நாலேஜ் தர முடியும். இந்த மெட்டஃபர் அப்படிங்கிற விஷயம், மெட்டஃபர்னால் என்ன நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெட்டஃபர்னை கம்பேர் பண்ணிட்டு தான் பார்க்குறது. எப்படி சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் என்ன, ஹீ இஸ் லைன் இன் த பேட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்பேர் பண்ணி தானே சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவன் சிங்கம் தான், சிங்கம் போல் அப்படின்னு சொல்லுவோம். சண்டன் வந்துட்டு அவன் சிங்கம் போல், ஆனால் உண்மையிலே அவன் சிங்கம் கிடையாது. கம்பேர் பண்ணுவோம் ஆக்சுவலாக மெட்டஃபரை பொறுத்த வரைக்கும். சண்டன் வரும்போது அவன் சிங்கம் போல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கம் மாதிரி இருந்துட்டு சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மெட்டஃபர். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, டெனர் அப்படிங்கிற விஷயம் என்னத்தை குறிக்கும்னா, சப்ஜெக்ட் ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் லயன் இன் பேட்டில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுறது தான், சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறது தான் டெனர். அடுத்து வீக்கிள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீக்கிள்ங்கிறது அந்த கம்பேரிசன். என்ன சொல்கிறாங்க, லயன் இன் த பேட்டில் அப்படி சொல்கிறல, இந்த லயன் இன் த பேட்டில், சிங்கம் சண்டையில் சிங்கம், அந்த லைன் இன் த பேட்டில் தான் வீக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் டெனர் அண்டு வீக்கிள், மெட்டஃபரை தான் அவர் டெனர் அண்டு வீக்கிள் அப்படின்னு இந்த இடத்துல காயின் பண்ணுறாரு. அடுத்தது ஃபீட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறாங்க. இந்த ஃபீட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொல்லலாம்னா, தி ஐடியா தட் கம்யூனிகேஷன் ஆன்டிசிபேட்ஸ் அண்ட் ஷேப் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீட் ஃபார்வர்ட்னா ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபீட்பேக்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி கேட்போம், அதுதான் ஃபீட்பேக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஃபீட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க்கை எழுதும் போதோ இல்லை ஒரு விஷயத்த சொல்லும் போதோ முன்னாடியே நம்ம என்ன பண்ணால் யோசிக்கணும், நம்ம ஆடியன்ஸ் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி ஷுட் டைலரிங் அவர் மெசேஜ். நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, அந்த ஆடியன்ஸ் தேவைப்படுது, என்ன அந்த ஆடியன்ஸுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதணும். ஓகேங்களா, ஒரு ஒர்க்கை எழுதும் போதும் எது இருந்தாலும் ஆடியன்ஸ்கிட்ட முன்னாடியே நீங்கள் கேட்டுக்கிறதே நல்லது தான். கிட்டத்தட்ட கேட்க முடியாது, இருந்தாலும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ரியாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம மைண்டில் முன்னாடியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்க ஆடியன்ஸுக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாற்றி எழுதிக்க வேண்டியதான். நம்மளோட எண்ணங்களை மாற்றி என்ன பண்ணோம், பேசிக்க வேண்டியதான். ஸோ ஃபீட் ஃபார்வேர்டு, முன்கூட்டியே அந்த நம்ம அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயம், அதாவது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறது போல ஃபீட் ஃபார்வேர்ட், அவங்க என்ன நம்ம எழுதக்கூடிய ஒரு ஒர்க்கை பற்றி ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதக்கூடிய அந்த ஒர்க்கை
நம்ம எழுதணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எழுதணும், நம்ம மாற்றி அமைச்சிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ட்ரெண்டியாக எழுதினா தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ட்ரெண்டியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் ஃபீட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறது. ஒரு ஒர்க்கை எழுதும் போது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறது தான் ஃபீட் ஃபார்வேர்டு. அடுத்தது பேட்டிக் கம்யூனியன் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேத்தட்டிக் அப்படிங்கிறது, இந்த பேத்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேத்தட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பீச், ஒரு ரைட்டிங் எழுதுகிறோமோ சரி, ஒரு ஸ்பீச் எழுதுகிறோமோ சரி, ஒரு ஸ்பீச் கொடுக்குறோமோ சரி, அது எப்படி இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக க்ரீட்டிங்ஸு, அதாவது ஒரு கம்யூனிகேஷனாக தான் இருக்கணும். சிம்பிளி பார்த்தீங்கன்னா ஹாய், ஹலோ, க்ரீட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். பேட்டிக் கம்யூனிகேஷன் என்ன, ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது தான். ஹாய், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது மாதிரி ரிலேஷன்ஷிப் வளர்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டிக் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கக்கூடாது, இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. அது இன்ஃபர்மேஷனாக பெருசாக நம்ம ஸ்பீச் பண்ணிகிட்டு இருப்போம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி பெரிய கிளாஸாக எடுப்போம், அது மாதிரி இருக்கக்கூடாது. பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுற மாதிரி, ஹாய், ஹவ் ஆர் யூ, டிட் யூ ஈட் அப்படிங்கிற மாதிரி கேட்குற வார்த்தையை தான் இந்த பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா க்ரீட்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பேட்டிக் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த 4 டேமை தான் யார் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாருங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.